நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உழவு சட்டோலியம் படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இடங்கள் எதுவுமே இருக்காது. நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். வணக்கம். எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் ரிலேட்டடாக ஒரு அருமையான விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும். உலகம் சுற்றும் வாலிபன் படம் 1973ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. வெள்ளி விழா படம் 25 வாரங்கள் ஓடி அரங்கு நிறைந்த காட்சிகளாக பல நாட்கள் ஓடி மிகப்பெரிய மகுடத்தை எம்ஜிஆருக்கு சூட்டிய திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த திரைப்படத்திற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த படம் 1973 ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறனால ரிலீஸ் ஆகிற டைமில் எம்ஜிஆர் வந்து அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்தார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் எம்ஜிஆர் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதனால் அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் வந்து ஆரம்பிக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் அவர் டிஎம்கேல இருந்தார். பின்னாடி அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்க பீரியடில் அப்படி கொஞ்ச நாளில் வந்து பின்னாடி அதிமுக கட்சி ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி வந்ததுனால அந்த படத்தில் வந்து பஞ்சு டைலாக் அப்படின்ற மாதிரி மேட்டராக இருக்குல்ல, அது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உழவு சட்டோலியம் படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டைலாக்ல எதுவுமே இருக்காது. அதாவது அரசியல் ரீதியாக யாரையாவது தாக்கி அப்படின்ற அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய மேட்டர்லாம் அப்போ இருக்காது. அப்படிலாம் இல்லாமல் அந்த படம் திரைக்கு வந்தது. அப்போ ஃபுல் பிக்சர் ஓவரான பிறகு எம்ஜிஆர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சாச்சுல. அப்படின்போது ஏதாவது சில விஷயத்தை வந்து உள்ளே வந்து புகுத்தணும்ல. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வரும்போது அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், அவங்களுக்கு தெரியும்ல. அப்படி வரும்போது அதில் ஒரு டைட்டில் சாங் அப்படின்ற முதல்ல அந்த டைட்டில் சாங்ன்ற மாதிரி முதல்ல ஐடியாவில் இல்லை. எம்ஜிஆர் வந்து அதை பிளான் பண்ணி என்ன பண்ணார், டைட்டில் சாங்ன்ற மாதிரி ஒன்று வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி. அந்த இதை பார்த்தீங்கன்னா நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். சீரியல் கோவிந்தராஜன் வந்து அந்த பாட்டை பாடியிருப்பார். புலவர் வேதா அப்படின்றவர் அந்த பாட்டை எழுதிப்பார். நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படி வரும். நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு சீரியல் கோவிந்தராஜன் வாய்ஸில் கணீர் எப்படி இருக்குன்றது யோசித்து பாருங்கள். இந்த பாடல் வந்து எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் வந்து ஆக்சுவலாக பார்த்தா அடாப்டேஷன் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் பரிணாம கொள்கையில் சொல்லுவார். அது மாதிரி எம்ஜிஆர் வந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்றபடி என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அது எம்ஜிஆர் வந்து அவரோட உடம்புலேயே ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதான் உண்மை. அதை கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் திட்டங்கள் இப்போ பாராளுமன்ற தேர்தல் வந்தது, அது அதிமுக வெற்றி பெற்றது. அதுக்கு பிறகு பின்னாடி தமிழக முதலமைச்சராகவே எம்ஜிஆர் ஆனது, அஇஅதிமுக வந்து ஆளும் கட்சியாக ஆனது, ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது அப்படின்றதான் பின்னாடி நடக்கக்கூடிய மேட்டர்கள். ஆனால் அந்த சம்பவங்கள்லாம் நடப்பதற்கு முன்னாடியே எம்ஜிஆர் பிளான் பண்ணி நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா, எம்ஜிஆர் படங்கள் பொறுத்த பாட்டு லைன்லேருந்து எல்லாமே அவர் தான் ஓகே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் வேதா எழுதுனா அந்த பாடல் வரிகளை ஒவ்வொரு வரிகளையும் எம்ஜிஆர் வந்து உன்னிப்பாக கவனித்து ஓகே பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அதாவது சினிமா அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய மீடியா அதை வந்து எப்படி வந்து அந்த கருவியை எந்த அளவிற்கு வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதாவது எம்ஜிஆர் வந்து ஆக்சுவலாக கற்றுக்கணும். இது வெறும் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டு பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த பொழுதுபோக்கையெல்லாம் தாண்டி நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவிற்கு இப்படிப்பட்ட மகத்தான ஒரு ஊடகத்தை பயன்படுத்தலாம் அப்படின்றதுல அதை கரெக்டாக சரியாக தன்னுடைய கலைப்பயணத்தின் போது பயன்படுத்தியவர் மக்கள் தலைமை எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்றதா உண்மை. இப்போ சொன்ன வரிகளிலேருந்து உங்களுக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை நிச்சயமாக சொல்லலாம்ல. பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே உணர்ந்து தன்னுடைய திரைப்படத்தில் மீட்டிங் போட்டு ஒவ்வொரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? அது ஆக்சுவலாக பார்த்தா அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு படத்தில் ஒரு பாடலில் 4 நிமிஷம் வரக்கூடிய ஒரு பாடலில் பின்னாடி வரக்க போகிற மேட்டரை முன்னாடியே சொல்லி அப்படின்றத எப்படிப்பட்ட ஒரு சாதனையை புரிந்திருக்கிறார் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது எம்ஜிஆர் மேலே நமக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே உண்டாகும் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்.